காலையில ஒரு கிராமத்துல இருந்தா குடும்ப பொண்ணுங்க எழுந்தா, நான் 4 மாடு வச்சிருக்கேன், இறம இருக்கு. காலையில இருந்தா சாணி எடுத்து வயல்ல கொட்டிட்டு வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிட்டு நான் அந்த வேலையை பார்ப்பேன் சார். இவங்க கொஞ்சம் வசதியான வீட்டு பொண்ணுன்னா 7 மணிக்கு எந்திரிச்சு எழுந்த உடனே மேக்கப் பண்ணிட்டு ரீல்ஸ் போட உட்காந்துக்கினா எனக்கு கோவம் வருமா வராதா? நீ வீட்டுல வேலை செய்யற மாதிரி தான் நானும் வேலை பாக்குறேன். நீ என்ன வசதியான பொண்ணுனாக்க நீ வீட்டுல எழுந்து 7 மணிக்கு ரீல்ஸ் போட்டுன்னு அவள் நேரத்து 7 மணிக்கு லைவ் கேக்குதுங்க சார். இன்ஸ்டாகிராம்ல லைவ் கேக்குதா? லைவ் இன்ஸ்டாவிலே லைவ் 7 to 8 வரைக்கும் லைவ் போட்டு உட்காந்துக்கினா அப்ப வீட்டு வேலையை செஞ்சுட்டு இவங்க குழந்தை 2 குழந்தைங்களையும் நானே குளிக்க வச்சு நானே பராமரிச்சு எல்லாம் நானே பாக்கணும் சார். அப்படி இல்ல சார், என்ன சமைக்க விடுறது இல்ல. அப்ப நான் காலையில என்ன பண்ணுவேன்? ஏன் அவங்க சமைக்க விடுறது இல்ல? சமைக்க விடலன்னா ஒரு நாள் சாதம் வடிக்க சொல்லிவிட்டா கொலன்னு கஞ்சி மாதிரி வடிச்சு வச்சிடுறது. குழம்பு செய்ய சொல்லிவிட்டா மிளகாத்தூள தூக்கல போட்டு விட்டுறது. வேணும்னே இப்படி பண்ணதான் சமைக்க சொல்லி விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வச்சிடறது. அடுத்த நாள் மாமியாவுக்கு டிசென்ட்ரி ஆகி போச்சு. வேண்டாம்மா நீயே சமைய அப்படின்னு சொல்றேன். நான் வடிச்சு கஞ்சி கீழே அப்படியே ஃபுல்லா இது வலியுது சார். எனக்கு தெரிஞ்சாதான் தான் செய்ய முடியும். தெரியாத வேலை கொடுக்கும் போது நான் எப்படி உனக்கு ரீல்ஸ் போட மட்டும் தெரியுதா? அவங்க என்ன கேக்குறாங்க, ரீல்ஸ் அந்த டெக்னாலஜி எல்லாம் உங்களுக்கு தெரியுதுல்ல, ஒரு சோறு வடிக்குது அதை கத்துக்க வேண்டியது. நான் செய்யறேன் சார், ஆனா வடிக்கிறது கையில படுது சார் ஃபுல்லாவே. பாட்டா இருந்தாலும் கலா மாஸ்டர் எவ்வளவு பர்ஃபெக்ட்டா டான்ஸ் போடுவாங்க, பிரேக் டான்ஸ் கூட போடுவாங்க. அந்த டான்ஸ் நீ போட தெரியும் போது ஏன் உனக்கு சமைக்க தெரியல? இது என்னமா கொத்தமா பிரேக் டான்ஸ் ஆட தெரிஞ்சா சார்? அப்படி இல்லைங்க சார், சமைக்கிறதுக்கு ஏன் நீ அந்த அக்கறையை காட்ட மாட்டேங்கிறன்னு தான் என்னுடைய கேள்வி.